காப்பிரைட் டிஸ்க்ளைமர். என்னுடைய ஓன் கண்டென்ட் யாரையும் காப்பி அடிக்கல. டேடி டேடி டேய், யாருக்குடா டேடி? இவன் ஒருத்தவன், நீ யாரு நான் யாரு? என்ன போய் டேடி டேடின்றான். நீ வேற அமைதியாருடா. என் பொண்டாட்டி ஏற்கனவே என் மேல சந்தேகப்படுறா. எட்டி பாக்குறா போல இருக்கு. இன்னைக்கு வீட்டுக்கு போனா சோறு கட்டுடா. எனக்கு ஆபத்து நம்மளை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. ஏவுகணை வர்றதுக்குள்ள எல்லாரும் எடுத்துடுங்க. சீக்கிரம் அவங்க தருங்க. ஃபர்ஸ்ட் நான் என்னோட இது எடுக்கணும். இல்ல அவன் எங்க தூக்கி எறிவான்னு நான் யாருக்கும் தெரியாது. சீக்கிரம் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பி, எங்களுக்கு வேலை இருக்குல்ல. என்ன கோட்டி இது? சாப்பிடுறே என்னை ஏமாத்திட்டான் பத்தியாவா. நெக்ஸ்ட் இப்ப நான் தான் இப்ப ஏமாத்திட்டான். இன்னொரு தடவை வைடா, நான் தான் ஜெயிப்பேன் பாரு. இப்ப பாரு. என்ன இது? இந்த காட்டுக்கே நான் தான் ராஜா. தெரியல. இடிக்குது. என்னவோ இப்பதான் காட்டுக்கே ராஜானா, காட்டுக்கு ராஜாவாக வீட்டுக்கு பூஜாதான். அது போலதான் நீ. இங்க வாங்கப்பா. இவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னு கேளுங்க. இவனுக்கு கூணு கறி இருந்தா தான் சாப்பிடுவானா. புரட்டாசி தான் சொன்னாலும் கேட்க மாட்டான். அடம்படி. நாம் தான் இந்த ஊர்ல விளையக்கூட எல்லா பயிர்களுக்கும் ஒரே ஒரு செக்யூரிட்டி கார்டு. நான் இப்ப சேர்ந்திருக்கேன். எனக்கு அப்புறம் என் பையனுக்கு இப்ப நான் ட்ரைனிங் கொடுக்குறேன். நாங்க தான் இந்த ஊரையே காப்பாத்துறோம். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, உங்களையும் வந்து காப்பாத்துவோம். என்ன இந்த போன் செத்து படிச்சுக்கோல இருக்க? இது மேல ஆயிப்போலாமா? ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓடிப்போ சாவடிச்சிருவேன். என்ன செல்ல குட்டி, ஏன் என்னாச்சு? சோகமாவே இருக்கீங்க. நான் அம்மா தடவி விட்டுறேன், எல்லாம் சரியா போயிடும், கவலைப்படாதீங்க. அம்மி, தரையுடன் காதலே காட்டி விட்டுட்டு போறா. என்னோட டிப்ரெஷன்லாம் இப்ப அதிகமாவே போயிடுச்சு. ஒழுங்கு மரியாதையா வந்து திரும்பவும் தடையுது. பயம் இருக்கணும். அப்படிதான் நல்லா மசாஜ் கைய நல்லா குச்சி வச்சுக்கிட்டு மசாஜ் பண்ணு வச்சுக்கோயா, நல்லா இருக்கும். செல்லக்குட்டி வாங்க குளிக்கலாம், சீக்கிரம் வாங்க. குளிக்கணுமா? என்னால வர முடியாது. வெளியில எப்படி மழை பெய்யுது, பனி வேற. என்னாலாம் வந்து குளிக்க முடியாது. அது பச்சை தண்ணியில நான் நக்கி என்ன குளிக்க வச்சுக்குவேன். என்னை பத்தி நீ ஒன்றும் கவலைப்பட்டுக்காத. பார்த்தெல்லாம் எவ்வளவு வெள்ளையா இருக்கன்னு. எனக்கு தண்ணி வேணா, நான் குளிக்க வேணா, நான் கிளம்புறேன் போ. என்ன சாப்பாடு இது? வாசனை நல்லாதான் இருக்கு. வாயில வச்சு பார்த்தாலும் தெரியும். இவன் வேற ஏதோ பார்லிமெண்ட்ல பேசுற மாதிரி கையை ஆட்டி பேசிக்கிட்டு இருக்கா. கிட்ட வராத. நானே ஒரு ராவான ரவுடி. வந்த அவ்வளவுதான். ஏன் வந்தா என்ன பண்ணுவ? நீ வா, மீச வச்ச பூனையா தான் எனக்கு கடிய பாப்போம். இல்லவும் அடிச்சுதான் பாரு. உன்னால முடிஞ்ச என் மேல கைய வை. இங்க பாரு, பேச்சா இருக்கானோ தேவையில்லாத என்கிட்ட வம்புக்கு வராத சொல்லிட்டா. நான் வம்புக்கு தான் வருவேன். என்ன பண்ணுவேன்? யாரு இது? நாம தானா? என்ன இவ்வளவு அழகா இருக்கும்? இந்த வெள்ளையா கொஞ்சம் கருப்பா பார்க்கவே அழகா இருக்குமே. என்ன இவ்வளவு பல்பா இருக்கான்? கடிச்சு பார்க்கலாமா? தொட்டிக்காத, கடிச்சுன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உன்கிட்ட தான் கொழுப்பு அதிகமா இருக்காமே. நான் ரொம்ப சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருக்கும் கேள்விப்பட்டேன். கொஞ்சோண்டு மரியாதையா ஓடி போயிடு. இல்லைன்னு வச்சுக்கோயா, கடிக்கிறதுக்கு உனக்கு வாய் இருக்காது, பல்லு இருக்காது சொல்லிட்டேன். ஒழுங்கா ஓடி போயிடு. என்னடா இப்படி பப்பரன்னு படுத்திருக்க? அது ஒண்ணும் இல்லப்பா, இந்த உலகத்தை பத்தி ரொம்ப யோசனை. ஃபர்ஸ்ட் நீ உன்னை பத்தி யோசனை பண்ணு, அதுக்கப்புறம் உலகத்தை பத்தி யோசனை பண்ணலாம். உனக்கே அடுத்த சாப்பாட்டுக்கு வழி இல்ல. நீ ஏன் இங்க பிச்சை எடுத்து திங்கிற மாதிரி தின்னுட்டு இருக்க? இதுல நீ உலகத்தை பத்தி யோசிக்க போற? போய் வேலையை பருப்போ. என்ன இது வித்தியாசமா இருக்கு? சோண்ட வருது. ஏன் மச்சி, என்னடா இது? மாயா போய் யூரின் வச்சு பார்க்கலாம். வாடா போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஐயோ, ரெண்டு கை உடைச்சிருச்சு. ஓடா. என்னடா பார்க்கவே பயங்கரமா இருக்கு. இருந்து வேற நிக்குதுடா. இது மனுஷனா இருக்குமா? என்ன வித்தியாசமான மனுஷன் இது, தெரியலையே. உயிர் இருக்குமா இருக்காதா? நம்மள பார்த்து வேற முறைக்குது. கடிச்சு வச்சிருமா? யாராவது கடிச்சியா என்ன? உண்மையை சொல்லுடா. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட அனுபவத்துல சொல்றேன். கண்டு தெரியாத பொண்ணு, காது கேட்காத பொண்ணு, கையில்லாத பொண்ணு, கால் இல்லாத பொண்ணு, குண்டா இருக்க பொண்ணு, கருப்பா இருக்க பொண்ணு, பைத்தியத்தை கூட லவ் பண்ணுங்க. ஆனா மேக்கப் பைத்தியக்க மட்டும் லவ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு 12 மணிக்கு விட்டு ஓடி வரேன்னு சொன்னா, விடிஞ்சு காலையில 6 மணி ஆச்சு.
இந்த கேட்டா இந்த கிளம்பிட்டு இருக்கே, உடனே வந்துடுவேன்னு சொல்றா. அவசரமா கிளம்புறனால ஒழுங்கா மேக்கப் கூட போட முடியாம போயிடுச்சு. சரி இவ்வளவு அவசரப்பட்டுறானே உன போய் லவ் பண்ணிட்டோம்ப்பா. சரி போற வழியில டாக்ஸில கொஞ்சம் டைம் இருக்கும்ல, அதை மேக்கப் போட்டு மேட்ச் பண்ணிக்குவோம். இவ கிளம்பி வந்து நான் அவளை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்றதுக்குள்ள அவங்க வீட்டுல இருந்து கிளம்பி வந்து எனக்கு கர்மாதி பண்ணிடுவாங்க போலயே. காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூவிடி நோகுதடி. என்னப்பா அது சாப்பாடா? ஓகே லஞ்ச் டைம் வந்துருச்சு போல இருக்கு. உனக்கு என்ன கொஞ்சமா இருக்கு, எனக்கு அதிகமா இருக்கு. வேணாப்பா, நீ தான் இந்த வீட்டுக்கு அதை உழைக்கிற, நீ இதை எடுத்துக்கோ, என்கிட்ட அதை கொடு. என்ன இது நல்லாதான் இருக்கு. கூட அது எனக்கு தானே வச்சு கூட ஒழுங்கா குடுத்துரு. டே நல்ல இங்க வா, 2 பர்ஃப்யூம் வாங்கிருந்தா, இதுல எது நல்லா இருக்குன்னு பார்த்து சொல்லு. இதுவான்னு சீக்கிரம் சொல்லு, அப்பதான் செலக்ட் பண்ண முடியாது. இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. இதுல இவன் என்ன செலக்ட் சொல்றானே தெரியலையே. இதை சொன்னா இதை சொல்லுவான், இதை சொன்னா இதை சொல்லுவான். ரொம்ப யோசனையா இருக்கு. என்ன பண்ணலாம்? எதையோ 30 மதிப்பா வாங்கிப்போம். இதுதான்ப்பா, இதை யூஸ் பண்ணு. இன்னைக்கு வேற சாம்பார் வச்சிருக்கா. எப்படியோ அது கேவலமா தான் இருக்கும். அதை விட அது சாம்பார் மாதிரியே இருக்காது. இது என்ன குழம்புன்னு கேட்டா எனக்கு ஓததான் விழும். கடவுளே, இன்னும் எனக்கு எவ்வளவு சோதனையை தான் கொடுப்பியோ தெரியலையே. சரி தின்னுட்டு போய் வாந்தி எடுப்போம். நமக்கு வாச்சது இப்படின்னா என்ன பண்ண முடியும்? வேற வழி இல்ல. சரி வீட்டுக்கு கிளம்பி போவோம். லேட்டா போனாலும் செருப்பால் அடிப்பா. ஏண்டா ஒரு டியூப் வாங்கினீங்க, அதுல ஓட்டை இருக்கா இல்லையான்னு பார்த்து வாங்க தெரியாது? நான் எத்தனை மானை வேட்டையாடிப்பேன், எத்தனை எருமையை வேட்டையாடிப்பேன். அந்த கையால இந்த டியூப் அடைக்க சொல்லிட்டு போயிருக்கான். என்ன பண்றது? இவன் போடுற அந்த மிஞ்சி போன கதிக்காக இவ்வளோ தரத்தையும் தாங்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி இங்க நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இல்ல கடல்ல விழுந்த குண்டூசியை தேடுறதும் கல்யாணம் முடிஞ்சு நிம்மதியை தேடுறதும் ரெண்டுமே ஒண்ணுதான் போல இருக்கு. கடைசி வரைக்கும் கிடைக்கவும் கிடைக்காது, எங்க தான் தொலைச்சோன்னு கண்டுபிடிக்கவும் முடியாது. அதனால யாருமே கல்யாணமே பண்ணிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது. சொன்னாதான் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு எங்களை மட்டும் கல்யாணம் பண்ணிக்காதன்னு சொல்லுவியான கம்பு சுத்துவானுங்க. தலையெழுத்த மாத்துவா முடியும் அனுபவி. இவளுக்கு வேறையே இல்லை. ஆனா கேமரா முன்னாடி யாரது? இவ என்னோட ஆளு. கண்ண நோண்டிடுவா, புரியுதா? ஆய் யார் நீ? என்ன அந்த பக்கம்? சும்மாதான் வந்தேன். சும்மாவா? நான் இருக்கும்போதா? ஓ, ராஜா காலத்துல இருந்து என்ன நீ உயிர் வாழ்ந்துட்டு இருக்க, இன்னும் போய் சேரவே இல்லை. நீ எல்லாம் இருக்கணும்னு நாட்டுல யாரா கேக்குறா? வந்துருச்சு பாரு திருட்டுக்கு. எனக்கே அந்த வீட்டுல சோறு வைக்கிறது எப்பயாவது ஒரு தடவை தான். அதையும் திருடி திங்கிறதுக்காக வந்துருது. கோவத்துல இதை தடிச்சுட்டா எனக்கு சூத்துல விஷம் வச்சிருவாங்கன்னு பயமா இருக்கு. என்ன பண்றது? வா மச்சான், உன்னை யாரு என்ன சொன்னாரு? ஓ இந்த நாயா? என் மச்சனே அடப்போவி, இவரை போனா தண்ணி விட்டுட்டு போயிட்டான். மச்சான் ரொம்ப பெரிய பிரச்சனை, என்ன கூப்பிடுற, நான் கண்டிப்பா வந்து உதவி பண்றான். பார்த்து நம்ம சண்டை போடு மச்சான். என்ன பண்றா போரு? சரி மறுபடியுமா? மரியாதை கெட்டு போக சொல்லித்தான்.